தொகை நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயரும் தொலையெடுத்து தேசம் உயதிரு தொண்ட தொகை முன்பணித்த திருவாலன் வாசமலர்மண் கிழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் தூக்கு சீர் திரு தொண்ட தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்ல பிராணியங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவால் செக்கிலாரடி சென்னி இருத்துவாம். எல்லாம் வல்ல பெருமான் அருந்தரும் பன்னார் மொழி அம்முடன் அமர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருந்தரும் அன்னபூரணி தாயாருமார் கைலாசநாத பெருமானுடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி உரையாசிரியர் சிவக்கணியாவுடைய திருவடிகளை நீல நினைந்து அடியனுடைய ஞானாசிரிய பெருந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடியை எல்லாம் வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த நிர்ணய செல்வர்களே, தொண்டு புராணத்திலே திருநாவுக்கரசு நாயனாருடைய புராணத்தை சிந்திச்சுட்டு இருக்கிறோம். திருநாவுக்கரசு நாயனாருடைய புராணத்தில் இன்று நீராறும் சடைமுடியார் என்று சொல்லி அந்த திருப்பாடல் பார்க்கணும். இப்போ நாவுக்கரசு பெருமான் எங்கே இருக்கிறார் அப்படின்னா, திருவாரூரில் தான் இருக்கிறார். அடுத்து திரு வழிவடம் என்று சொல்லக்கூடிய வலிவலம், அதே மாதிரி கீழ்வேளூர், கன்றாப்பூர், இதெல்லாம் திருவாரூர் சுற்றி இருக்கக்கூடிய பதிகள். கன்றாப்பூர் எல்லாம் அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பதி. அதெல்லாம் வழிபாடு செய்கிறதுக்காக போக போகிறார். திருவாரூர் மையமாக வைத்து கொண்டு ஒவ்வொரு தலமாக சென்று வழிபாடு செய்கிறார். திருவாரூரில் தான் அவருடைய 3வது முறையாக திருவேட சிறப்பை சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்கிற இடம். முதல்ல திரு அதிகையில் சொல்கிறார், தூய வெந்நீர் துதைந்த பொன்மேனையும் தாழ்வடமும் நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் நைந்துருகி பாய்வது போல் அன்பு நீர் பொடி கண்ணும் பதிகச் செஞ்சொல் மேய செவ்வாயும் உடையார் புகுந்தனர் வீதியுள்ளே என்று சொல்லி நாயகன் பெருமானுடைய திருவடி எப்படி வச்சிருப்பார் அப்படின்னா, நாவுக்கரசு பெருமான் அந்த கண்ணில் நீர் வந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும்னர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அது. அப்படின்னா நல்ல ஒரு கற்புடைய பெண்கள் கணவனுடைய திருவடியை நெஞ்சில் வச்சுருப்பாங்க. அப்படி நெஞ்சில் அந்த பெண்கள் எப்படி வச்சுருப்பாங்களோ அது மாதிரி நாவுக்கரசு பெருமானுடைய திருவடியை நெஞ்சில் வச்சுருப்பார். அப்படி நெஞ்சில் வச்சுருக்கிறதுனால எந்நேரம் அப்படியே கண்ணில் மலை மாறி பொழிந்து கொண்டே இருக்கும். அதான் சொல்கிறார், தூய வெந்நீர் துதைந்த பொன்மேனையும் தாழ்வடமும் நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் நைந்துருகி பாய்வது போல் அன்பு நீர் பொழி கண்ணும் பதிகச் செஞ்சொல் மேய செவ்வாயும் உடையார். அப்படியே வாயை திறந்தால் திருப்பதிகமாக வரும். ஈரின்றி எழும் திருவாசகம் அப்படின்னு சொல்லுவார் சேக்கிழார் பெருமான். திருவாசகம்னா திருவாசகத்துக்கு மட்டும் திருவாசகம்னு பேர் கிடையாது. அவங்க நம்முடைய ஞானியர்கள், நம்முடைய அருளாளர்கள் சொன்னது எல்லாமே திருவாசகங்கள் தான். திருவாசகம்னா இறைவனை பற்றிய அருள்மொழிகள். அதனால் ஈரின்றி எழும் திருவாசகம் என்று சொல்லி திருவதிகளை சொல்கிறார். அப்படி முதல்ல அங்கே சொல்கிறார். 2வது திருவேட சிறப்பு எங்கே சொல்கிறார்னா, சீர்காழியில் சொல்கிறார். சிந்தை இடையரா அன்பும் திருமேனி தன்னில் அசைவும் கந்தை மிகையாம் கருத்தும் கை உழவாரப்படையும் வந்தெளி கண்ணீர் மலையும் வடிவில் பொழி திருநீரும் அந்த மிலா திருவேடத்தரசு எதிர்வந்தனை. அதாவது நம்மெல்லாம் சாமிகிட்ட அன்பு வச்சுருக்குறோம், இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது. நம்மளுடைய அன்பு எப்படின்னா, போவோம், கொஞ்சம் நேரம் பார்ப்போம், வெளியில் வர்றதுக்குள்ளே மறந்துடுவோம், மறுபடியும் கோயிலுக்கு போனால் தான் நினைப்போம் இல்லையா. ஆனால் நாவுக்கரசு பெருமான் எப்படின்னா, சிந்தை இடையரா அன்பும் அப்படின்னா இடையரா அன்புனக்கு என் ஊடகத்தை நின்றுருக தந்தரல்யம் உடையானை. மணிவாசக பெருமான் அவங்கெல்லாம் எப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னா, பெரியவங்கெல்லாம் ஒரு இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அது அப்பர்சாமி சொல்கிறார், திணைத்தனை பொழுது மறந்துய்வனோ அப்படின்னார். திணை பொழுது அப்படின்னா கண்ணை மூடி முழிக்கிற நேரம். அந்த கண்ணை மூடி முழிக்கிற நேரம் கூட பெருமானை விட்டு அவங்க இருக்கவே மாட்டாங்க. அதுதான் நமக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய வேறு. நம்மளும் வழிபாடு செய்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்மளுடைய வழிபாடும் அவங்களுடைய வழிபாடு ஒன்றா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. அவங்களுடைய அன்புக்கும் நம்மளுடைய அன்புக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதுங்க. அதனால தான் பெருமான் அவங்களுக்கு கேட்டதெல்லாம் செய்தார், அருள் செய்தார். அவங்க கூடவே சாமி இருந்தார். நம்மளும் அந்த மாதிரி அன்பு செஞ்சால் நமக்கும் சாமி செய்வார். அதான் அதை மனசில் வச்சுக்கணும். சிந்தை இடையரா அன்பும் திருமேனி தண்ணில் அசைவும். அந்த அன்பு பெருமானிடத்தில் இருந்ததுனால தான் அப்பர் சாமிகளுக்கு அந்த கண்ணில் அப்படியே நீர்மலை பொழிந்தது. சுந்தரமூர்த்தி சாமிகளும் அப்படி தான் சாமியை வச்சுருந்தார். தம்பிரானை தன் உள்ளம் தலியவன் நம்பி யாரோர நாம் தொழும் தன்மையன். உபமணி முனிவர் சொல்கிறார், உள்ளம் தலியவனை உள்ளத்தில் வச்சு வருடி கொண்டு இருப்பாரா எப்பொழுதும் சுந்தரர். அவன் பெருமானை எப்பொழுதும் விட்டு நீங்காது பெருமானை நெஞ்சில் வச்சு வழிபாடு செய்து கொண்டிருந்தவர் சுந்தரர்.
அதே மாதிரி வாதவூரடிகளும் அப்படி தாங்க. எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதொரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்துனார். எப்பொழுதும் பூசனை செய்து கொண்டே இருப்பாராம் வாதவூரடிகள் பெருமான். திருவாதவூர புராணத்தில் சொல்கிறார், நம்ம பொழுதொரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து, காலை மாலை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, எந்த நேரமும் பெருமானுடைய திருப்படி மணிவாசக பெருமானுடைய நெஞ்சில் இருந்து கொண்டே இருக்கும். அதனால தான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்கன்னு சொன்னார். அப்போ பெருமானிடத்தில் நம்ம அன்பு எப்படி இருக்கணும்னா, காரியமாகிற வரைக்கும் இருந்தால் போதாது. நமக்கு காரியம் ஆகணும்னா சாமியை அப்படி இரவும் பகலும் அப்படியே கட்டி பிடிச்சி புரளுவோம். அவர் வேலை முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், சரி அவர் கோயில் இருக்கிறார் நான் வீட்டில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவோம். நம்மளுடைய அன்புக்கும் பெரியவங்களுடைய அன்புக்கும் அதுதான் வேறுபாடு, வேற ஒன்றும் இல்லை. அதுதான் இந்த இடத்துல 3வது முறையாக அவருடைய திருவேடத்தை சொல்கிறார். அதாவது கொஞ்சம் சவுண்டு கம்மியாக வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்க போதும். ஆமாம், இங்கே இருக்கிறவங்களுக்கு காது கேட்டால் போதும். ஆமாம், அங்கே அவங்களுக்கு இடையூறாக வேண்டாம். அதாவது என்னென்னா 2 முறை திருவேடத்தை சொல்லிட்டாரு. அது 10 திருவேடம் அப்படிங்கிறதுக்கு சிவஞான முனிவர் மாபாடியத்தில் இதை தான் எடுத்துக்கிறார். இப்போ நான் சொன்னோம் இல்லையா, அப்பர் சாமிகளுடைய திருவேடத்தை தான் எடுத்துக்கிறேன். திருவேடம் அப்படிங்கிறதுக்கு சைவ சித்தாந்தத்தில் விளக்க சொல்கிற பொழுது அதுக்கு எதை எடுத்துக்கிறாருன்னா அப்பர் சாமியுடைய திருவேடத்தை. எத்தனையோ திருவேடம் இருக்குது இல்லையா, இருந்தாலும் அப்பர் சாமியுடைய திருவேடத்தை பெருமையாக எடுத்துக்கிறார் சிவஞான முனிவர் என்று சொல்லி இந்த பாட்டு. மார்வார பொழிகண்ணீர் மழை வாரும் திருவடிமும் மதுர வாக்கில் சேர்வாகும் திருவாயில் தீந்தமிழின் மாலைகளும் செம்பொற்றாலே சார்வான திருமணமும் உழவார தனிப்படையும் தாமுமாகி பார்வார திருவேதி பணி செய்து பணிந்தேத்தி பரவி செல்வார் அப்படின்னு. இங்கேயும் அதே மாதிரி சொல்கிறார் பாருங்க. மார்வார பொலிகண்ணீர், அப்படியே கண்ணீர் மலை பொழியுது. யாருக்கு? அப்பர் சாமிகளுக்கு. மலைவாரும் திருவடிவும், வடிவமே எப்படி இருக்குது அப்படின்னா அப்படியே கண்ணீரால் நனைந்த கோலம். யார்? அப்பர் சாமியுடைய கோலம். அதாவது வண்டலாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்பு பூரா திருநீர் பூசியிருக்கார். அப்படி அந்த கண்ணிலிருந்து நீர் வருது, அந்த திருநீரும் அந்த கண்ணீரும் சேர்ந்து ஒரு வண்டல் போல் காட்சி அளிக்குமா அப்பர் சாமியுடைய திருமேனியில். அதான் சொல்கிறார், அப்படி மலைவாரும் திருவடி மதுர வாக்கில் சேர்வாகும் திருவாயில் தீந்தமிழின் மாலைகளும். இப்போ திருவாக்கில் எப்பொழுது பதிகம் பாடிக்கொண்டே இருப்பார் அப்பர் சாமிகள். அப்படி பதிகம் பாடிக்கொண்டு அப்புறம் மனசு எப்படி இருந்தது அப்படின்னா செம்பொற்றாலே சார்வான திருமணம்னு மனசில் முழுக்க முழுக்க பெருமானுடைய திருவடியே இருந்ததுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் வேணும் நமக்கு. செம்பொற்றாலே சார்வான திருமணமும். நம்ம மனசை எப்படி சார்ந்திருக்கோம்? உலகியலை சார்ந்திருக்கும். வேறு வழி இல்லை. நம்ம தொழிலுக்கு போகணும், அப்புறம் அங்கே இருக்கக்கூடியவங்களையெல்லாம் அனுசரித்து போகணும் இல்லையா. நம்மளுடைய மனம் அப்படியெல்லாம் இருந்து அதற்கு பிறகு கொஞ்சம் நேரம் நாம் சாமியை மனசில் நினைப்போம் இல்லையா. ஆனால் பெரியவங்க எப்படின்னா எப்பொழுதும் அவங்க அதாவது இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள் அப்படின்னா அதை விட குறைவான பொழுது சொல்ல முடியாது. அதுதான் மணிவாசக பெருமான் சொன்னது. அந்த ஆங்கிலேயராக இருந்த வெள்ளை அந்த ஜீவ் போப்பை ரொம்ப கவர்ந்த இடம் எதுன்னா அந்த இடம்தான். எந்த ஒரு சமயத்திலும் இது மாதிரி ஒரு சொல் இல்லை. அவர் எல்லா சமயத்தையும் படித்தவர், 10 மொழி தெரியும் அவருக்கு. 7 பல்கலைக்கழகத்தில் அவர் தமிழ் துறை பேராசிரியராக இருந்தவர் ஜீவ் போப். அவர் சொல்கிறார், இது மாதிரி ஒரு இலக்கியத்தில் எந்த ஒரு இலக்கியத்திலையும் இந்த மாதிரி ஒரு சொல் இல்லை அப்படின்றார். நம்ம இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்க, அதை விட குறைவாக சொல்லவே முடியாது. அப்பர் சாமிகள் சொல்லியிருக்கார். காலம் முன்னாடியே பின்னாடியான்னு யாருக்கும் தெரியாது. அப்பர் சாமி முன்னாடி சொன்னாரா, வாதவூரடிகள் முன்னாடி சொன்னாரான்னு யாருக்கும் தெரியாது. அதனால் அப்பர் சாமி சொல்லியிருக்கார், தினைத்தனை பொழுது மறந்துவனோ அப்படிங்கிறார். பனக்கை மும்மதம் வேல முறித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலாய் கொண்டவன் அனைத்தும் வேடமாம் அம்பலக்கூத்தனை தினைத்தனை பொழுது மறைந்துவனோன்னார். திணையளவு பொழுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவான பொழுது. அவர் சொன்னார்ல இமை பொழுது, அது மாதிரி அதை விட ஒரு குறைவாக காலத்துக்கு சொல்ல முடியாது. அந்த நேரம் கூட பெருமான மறந்து இருந்ததில்லை அப்படின்னு சொல்கிறாருங்க. அதான் சொல்லும்னா நான் மற்ற பற்றனுக்கு இன்றி நின்றிரு பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை எய்தினேன் கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும்னா நமச்சிவாயவேனர். பெருமான மறந்தால் அவனுடைய நாமத்தை மறக்கக்கூடாது என்று சொல்லி நமக்கு சுந்தரமூர்த்தி அப்போ பாருங்கள், எல்லாரும் ஒரே மாதிரியே நமக்கு சொல்கிறாங்க. பெரியவங்களுடைய வாக்கெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஆமாம்,
அதுதான் ஒரு பெரிய சிறப்பு. அப்படி சார்வான திருமணமும் உளவார தனிப்படையும் தாமுமாகி பார்வால திருவேதி நாமெல்லாம் வாழணுங்கிறதுக்கு பாருன்னா என்ன தெரியுங்களா? பாருன்னா உலகம்னா உலகத்தில் இருக்கக்கூடிய நாமெல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அப்பர் சாமிகள் வந்து உளவார பணி செஞ்சார். அவர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக செய்யலை. நம்ம அடியார் பெருமக்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்பர் சாமிகள் அதை பார்வால திருவீதி பணி செய்து பணிந்தேத்தி பரவி செல்வார் அப்படின்னு. இப்போ நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அப்பர் சாமிகள் வந்து அந்த ஒரு பணியை பெருமானுக்கு செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து இதெல்லாம் நம்ம விளக்க உரையெல்லாம் நிறைய பார்த்தாச்சு. அதனால் இன்றைக்கி வந்து இந்த நீராறும் சடைமுடியாருங்கிற பாட்டிலிருந்து நம்ம சிந்திக்கிறோம். நீராறும் சடைமுடியார் நிலவுதிரு வழிவளமும் நினைந்து சென்று வாராறும் உழைமங்கை உமைவங்கர் கழல் பணிந்து மகிழ்ந்து பாடி காராறும் கரைகண்டர் கீழ்வேலூர் கன்றாப்பூர் கலந்து பாடி ஆராத காதலினால் திருவாரூர் தனில் மீண்டும் அணைந்தார் அன்றே. எல்லா கோயிலுக்கும் போய் வழிபாடு செய்கிறது, மீண்டும் திருவாரூருக்கு வந்துடுறது. அப்போ திருவாரூர் விட்டு போகிறதுக்கு அவருக்கு மனசு இல்லை, கொஞ்ச நாள் இருக்கணும்னு நினைக்கிறார். அப்படி எல்லா தலங்களையும் சென்று பக்கத்தில் இருக்கக்கூடிய தலங்கள், இதெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தலங்கள் தான். யாத்திரை போயிருக்கிறீங்க போகலாம். கீழ்வேலூருங்கிற தலம் அருமையான ஒரு தலம். கீழ்வேலூர் விமானம் வந்து கல்லாலான விமானம் கீழ்வேலூர் அருமையாக இருக்கும். அது கீழ்வேலூர். கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே. கன்றாப்பூர் அப்படிங்கிறது அதை நமக்கு சொல்கிறோம் இல்லையா? எவரேனும் தாமாக லாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி அவர் தேவர் இவர் தேவர் என்று சொல்லி இரண்டாட்டா தொழிந்தங்கு ஈசன் திறமே வேணி கவராதே தொழுமடியார் கன்றினுள்ளே கவராதா தொழுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே என்று சொல்லி, அந்த ஆப்பு அப்படின்னா என்னென்னா முலக்குச்சியை சிவலிங்கமாக வச்சு வழிபாடு செய்ததுனால அதுக்கு பேர் கன்று ஆப்பூர் அப்படின்னு சொல்லி, மாட்டு கன்று கட்டக்கூடிய ஒரு முலக்குச்சி, அங்கே அதுதான் சிவலிங்கம். அப்படின்னா ஒரு சைவ பெண்ணை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வைணவ குடும்பத்துக்கு கட்டி கொடுத்துட்டாங்க. ஒரு சைவ சிவாச்சாரியாருடைய மகள் வைணவ குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால அந்த பெண் நல்லா சிவபூஜை பண்ணவ. அங்கே வைணவர் வீட்டில் சிவபூஜை பண்ணுறதுக்கு விட மாட்டாங்க. அதனால் வந்து முடியலைன்னா சேரில் உட்காந்துக்கலாம். அப்படி அந்த பெண் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு என்ன பண்ணுறான்னா, மாமியாருக்கு தெரியாமல் அந்த முளைக்குச்சி மாடு கட்டுற முளைக்குச்சி இருக்கும், அந்த முளைக்குச்சியவே என்ன பண்ணால் தினசரி பூஜை பண்ணான். தினசரி அந்த முளைக்குச்சிக்கு அபிஷேகம் பண்ணுறது, தீபாரணை பண்ணுறது, நிவேத்தியம் பண்ணுறது, அப்புறம் ஒரு கூடை போட்டு மூடிடுறது. மாமியை பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாம் முடிச்சிடுறது. காலையில் தூங்கி எழுந்திரிச்சு மாமி எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இதையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு கூடை போட்டு மூடி வச்சிடுறது. அது ஒரு நாள் அந்த அம்மா பார்த்துட்டான், என்னமோ பண்ணுறாவோ என்னென்னு தெரியல அப்படின்ட்டு போய் அதை பார்க்குற பொழுது கட்டுத்தரையில் போய் பார்த்தா கூடை போட்டு மூடி இருக்குது. எடுத்து பார்த்தா தீபமெல்லாம் அப்படி போட்டு அப்படி திருமஞ்சனமெல்லாம் ஆட்டி அப்படி பிரமாதமாக இருக்குது அந்த கட்டுத்தரையில் இருக்கிற முளைக்குச்சி. அப்புறம் பார்த்து, உனக்கு சிவலிங்க பூஜை வேணுமோ, உனக்கு சிவ பூஜை அப்படின்னு சொல்லி அந்த மாமியார் என்ன பண்ணாங்க, அந்த 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 இதை வந்து மாடு கட்டுற அந்த முளைக்குச்சியை வந்து வெட்டினாங்க. அப்படி வெட்டுற பொழுது அதிலிருந்து ரத்தம் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் பெருமான் அங்கே எழுந்தருள் இருக்கிறார் அப்படின்னா அன்போடு வழிபாடு செய்கின்ற எந்த இடத்துலையும் பெருமான் வந்து அருள் செய்வான் அப்படிங்கிறது அதில் நமக்கு தெரியுது. அந்த பெண்ணுடைய அன்புக்காக சாமி வந்து அந்த கட்டுத்தரையில் இருக்கக்கூடிய முளைக்குச்சியில் கூட வந்து பெருமான் அருள் செய்திருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு பெருமானுடைய அந்த எளிவந்த கருணை அப்படிங்கிறது அதுதான். ஆமாம், இறைவன் எங்கே வேணாலும் எழுந்தருள் செய்வார். ஆனால் நம்மக்கிட்ட என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணுங்க. அன்பு இல்லாமல் நம்ம என்ன தான் அபிஷேக ஆராதனை எல்லாம் பண்ணினாலும் ஒன்றும் வேலையாகாது. அதனால் வந்து அதான் அதுக்கு பேர் தான் கன்றாப்பூர்னால் கன்றுக்குட்டி கட்டக்கூடிய முளைக்குச்சி. ஆப்பு அப்படின்னா முளைக்குச்சி. அந்த கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே என்று சொல்லி, அது அப்பர் சாமி என்ன சொல்கிறாருன்னா, கோயிலில் இருக்கக்கூடியது சிவலிங்க திருமேனி, அடியார்கள் வந்து நடமாடும் திருமேனி. அதான் சொல்கிறாரு, அது வேறு இது வேறேன்னு வித்தியாசம் இல்லாத யார் ஒருத்தர் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து சாமி அந்த மாதிரி உள்ளே வந்து காட்சி கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. அது எத்தனை நாள் ஆகும் தெரியுங்களா? ரொம்ப காலம் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போ இவரை நான் பார்க்குறேன்னா வெற்றி என்னென்னவெல்லாம் தப்பு பண்ணுறாருங்கிறது என் கண்ணுக்கு முன்னாடி வரும்.
அவர் திருநீர் பூசிருக்காரு, பெருமானுடைய அடியாருங்கிறதெல்லாம் அதுக்கு பின்னாடி தான் வரும். யாரை பார்த்தோம்னாலும் நமக்கு வந்து என்ன வரும், அவங்களுடைய உலகியலில் செய்த குற்றங்கள் தான் நமக்கு மனசில் வரும். ஆனால் அது வரக்கூடாது. அது வராமல் அவர் பெருமானுடைய அடியார், அவர் வேறு இவர் வேறு இல்லை அப்படின்னு சொல்லி என்றைக்கு நமக்கு அந்த நினைவு வருதோ அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஒரு நாவுக்கரசு பெருமான் சொன்ன மாதிரி அந்த நிலை அதுதான் வந்து உயர்ந்த ஒரு நிலைங்க. யாரை பார்த்தாலும் வணங்கிறது, யாரை பார்த்தாலும் அவங்க சிவமாக கருதி வழிபாடு செய்கிறது, பார்க்குற பொருளெல்லாம் சிவமாக கருதி. தாய்மானவர் சொல்வார், பல்லோலி காலம் பயின்றால் நல்லறிவு சற்றே நகும் அப்படின்னார். எப்படி வரும்? சற்றே நகும். பல்லோலி காலம் பயின்றால் இப்போ ஒரு 3 மாதத்துக்கு நாம் வந்து வழிபாடு செஞ்சால் நல்லறிவு வந்துருமா அப்படின்னா வரும். முன்வினை பயன் நல்லா இருந்தால் வரும். அது நல்ல வினைப்பயன் இருக்கக்கூடியவங்களுக்கு வரும். அதுக்கு காரணம் என்னென்னா, அதை முன்பு செய் தவத்தின் ஈட்டம் இல்லையா? கண்ணப்ப நாயனாருக்கு வந்தது இல்லையா? 6 நாளில் பார்த்த உடனே வந்தது. அதுக்கு என்ன காரணம்? முன்பு செய் தவத்தின் ஈட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்துக்காட்டு. அது ஒரு சிலருக்கு அது வந்து எக்ஸ்ட்ராடினரின்னு சொல்கிறோம் இல்லையா? அது யாரோ ஒருத்தருக்கு அது மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து நல்ல அறிவு வரணும்னா பல ஊழிக்காலம் நாம் பெருமானுக்கு பணி செய்யணும், அடியார்களோடு இருந்து பழகணும். இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல அருமையான திருப்பாட்டு, நீராறும் சடைமுடியார் நிலவு திரு வழிவளமும் நினைந்து சென்று அப்படின்னார். நீராறும் சடைமுடியார் யார்? சிவபெருமான். கங்கையை தலையில் சூடிய பெருமான். விளக்குறையில் வந்து கங்கை நீரை பொருந்திய சடைமுடியுடைய பெருமானது திரு வழிவளத்தினையும் நினைந்து போய், திரு வழிவளம் என்று சொல்லக்கூடியது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பதி, அதை நினைந்து போய் வாரிணை அணைந்த முலைமங்கையாகி உமைமங்கர் கடல்களை பணிந்து மகிழ்ந்து பாடி, நீலகண்டரது திரு கீழ்வேளூர், அதெல்லாம் கீழ்வேளூருங்கிற நாகப்பட்டினம் போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு பதி. போனால் வழிபாடு செய்யுங்க. விமானமே வந்து கல்லாலான விமானம். ஆமாம், அப்படி கீழ்வேளூர் அதை வழிபாடு செய்து திரு கன்றாப்பூர், இப்போ சொன்ன தலம் கன்றாப்பூர் முதலியவற்றை சென்று மனங்கலந்த ஒருமைப்பாட்டினால் பாடி, எங்கே போனாலும் எப்படி வழிபாடு செய்யணும்? ஒன்றியிருந்து நினைமென்கள் உந்தமக்கு உணவில்லை. பெருமான் மேலே ஒன்றியிருந்து சாமியை நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். ஆறாத அந்த நிறைவுறாத ஆசை மிகுதியினால் திருவாரூரில் மீளவும் வந்தணைந்தார். சரி, போனவர் அப்படியே போகலை, மீண்டும் திருவாரூர் பெருமான் மேலே ஒரு மனசு வந்துருச்சு. அதனால் மீண்டும் திருவாரூரை நோக்கி வர்றார், திருவாரூருக்கு மீண்டும் வருகிறார் என்று சொல்கிறார். விளக்க உரையில் நிறைய பதிகம் பாடி இருக்கிறதுனால எல்லா தலங்களையும் வழிபாடு செய்து கொண்டு மீண்டும் வந்து அவர் திருவாரூருக்கே வந்து சேர்றார். அதான் இந்த பதிகத்தில் இந்த பாடலில் வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம், எல்லா முதலான பலமும் இவற்றில் பல பதிகங்கள் வந்து நமக்கு கிடைக்கல. மனம் நைந்து கரைந்து உருகி என்று சொல்லி பெருமான் வந்து அப்படி மனம் உருகி அன்பு மேலிட மனம் அடையும் மாறுபாடுகள் என்று சொல்கிறார். இப்படியெல்லாம் வழிபாடு செய்து கொண்டு வரார். அடுத்த திருப்பாட்டு மேவுதிரு ஆதிரினால் வீதி விடங்க பெருமாள் பவனி தன்னில் தேவருடன் முனிவர்கள் முன் சேவிக்கும் அடியார்களுடன் சேவித்து மூவுலகும் கழிகூற வரும் பெருமை முறைமையெல்லாம் கண்டு போற்றி நாவினுக்கு தனியரசர் நயக்கு நான் நம்பர் திரு அருளினாலே. இப்போ திருவாதிரை பக்கம் வந்துடுச்சு. திருவாதிரை வந்ததுனால நாவுக்கரசு பெருமான் அந்த திருவாதிரையில் தான் முத்துவிதான திருப்பதிகம் நமக்கு அருளியது இல்லைங்களா? முத்துவிதான மணிப்பொற்கவரி இங்கே பாடுறது இல்லை, அது நான் ஞானசம்பந்த பெருமானுக்காக வழியில் பாடிய திருப்பதிகம் அது. இப்போ திருவாதிரையில் கலந்துக்கிறார், அடியார்களோடு கலந்து கொண்டு செல்லுகின்ற பொழுது ஞானசம்பந்த பெருமான் வழியில் வர்றார். 2வது சந்திப்பு அங்கே தான் நடக்குது, புகழூருக்கும் திருவாரூருக்கு இடையில. அப்படி அங்கே சந்திக்கிற பொழுது இந்த மாதிரி திருவாதிரை விழாவில் கலந்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லி
நாவுக்கரசு பெருமான் சொல்கிறாரு, சரி அந்த விழா எப்படி இருந்தது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பாடிய திருப்பதிகம் தான் திருவாதிரை திருப்பதிகம், ஆதிரை திருப்பதிகம், முத்துவிதான திருப்பதிகம். கோயிலில் பாடுனது அல்ல, வழியில் வரக்கூடிய வழியில் நான் ஞானசம்பந்த பெருமானுக்காக பாடுறாரு. அந்த பதிகத்தை கேட்ட உடனே ஞானசம்பந்த பெருமானுக்கு எப்படி இருக்குதுன்னா, அந்த விழாவிலேயே கலந்து கொண்ட மாதிரி ஒரு உணர்வு. அப்படி சொல்லியிருக்காரு, சொல்கிறவர் அப்படி சொல்லணும் இல்லையா? அப்படி சொன்னதுனால யாரெல்லாம் கலந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். நனியார் சேயார் நல்லார் தீயார் நாள்தோறும் பிணிதான் தீரும் என்று பிறங்கி கிடப்போரும் மணியே பொன்னே மைந்தா மணாலா என்பாரும் அணியா நாரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம்னார். இப்படி எல்லாம் கலந்துக்கிறாங்களாம். முத்துவிதான மணிப்பொற்கவரி முறையாலை பத்தர்களோடு பாவையர் சூழப்பழிப்பின்னேனார். அடியார் பெருமக்கள் நிறைய போகிறாங்களாம், இளம் பெண்கள் நிறையா கலந்துட்டாங்களாம். இப்படியெல்லாம் அந்த முத்துவிதான பெருமான் வந்து திருவாதிரை நாளில் திருவாரூரில் அப்படி வலம் வந்துட்டுருக்கிறார். இதையெல்லாம் சொல்லவும் கேட்ட ஞானசம்பந்த பெருமானுக்கு விழாவில் கலந்துக்க முடியலன்னு பரவாயில்ல, இப்போ நம்ம எப்படி நனாவில் விழா நடந்தது, இப்போ இதை சொல்கிற மாதிரி சொல்கிறவங்க சொன்னாங்கன்னா சரி அந்த சாமியாவது போய் பார்த்துட்டு வரலாம் நினைப்பு வரும் இல்லையா? அது மாதிரி இந்த விழாவில் கலந்துக்க முடியாத போனாலும் பரவாயில்ல, அந்த விழா நாயகனை போய் நானும் பார்த்துட்டு வரேன் என்று சொல்லி நாவுக்கரசு பெருமான் சொல்ல, ஞானசம்பந்த பெருமான் அப்படியே அவர் திரும்பி புகழூர் மடத்துக்கு வர்றவர் தான். ஆனால் புகழூர் மடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி திருவாரூர் போய் பெருமானை வழிபாடு செய்து கொண்டு அதற்கு பிறகு புகழூர் வர்றார். யார்? ஞானசம்பந்த பெருமான். பாருங்கள், ஞானசம்பந்த பெருமானுக்காக ஒரு பதிகம் பாடி அந்த பதிகத்தை கேட்ட ஞானசம்பந்த பெருமான் விழாவில் கலந்துக்க முடியாத போனாலும் பரவாயில்லை, அந்த விழா நாயகரை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி திருவாரூர் வந்து பெருமானை பார்த்துட்டு அதற்கு பிறகு அவர் அங்கே பதிகமெல்லாம் பாடிட்டு மீண்டும் திருப்புகழூர் வந்ததாக நமக்கு பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அந்த திருவாதிரை நாளில் இப்போ எங்கே இருக்கிறாரு நாவுக்கரசு பெருமான்? நம்முடைய இதில் 2 விசேஷங்க, திருவாதிரை பங்குனி உத்தரம், இது 2 தான் நமக்கு இதில் தியாகேச பெருமானுக்கு அபிஷேகம் நடக்கக்கூடியது. இந்த 2 அபிஷேகம் தான் நடக்கும். இப்போ கூத்த பெருமானுக்கு 6 அபிஷேகம் நடக்கிற மாதிரி இங்கே நம்முடைய இந்த தியாகேச பெருமானுக்கு 2 அபிஷேகம், திருவாதிரையில் 1, அதே மாதிரி பங்குனி உத்தரத்தில் 1. அது பாத தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், வலது பாதம் இடது பாதம்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லை, ஒரு கால் மடக்கி வச்சுருக்கிற கால் மடக்கி தான் வச்சுருப்பார், ஒரே பாதம் தான், அதில் ஒன்றும் மாற்றமெல்லாம் இல்லை. ஆனால் சொல்கிறது இடது பாதம் வலது பாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, அப்படி இல்லை, பெருமானுடைய தியாகேச பெருமானுடைய ஒரு பாதத்தை தான் நம்ம பார்க்க முடியும். ஆமாம், கந்தர் உள்ள இடையில இருப்பார். இப்போ கூத்த பெருமான்கிட்ட கந்தர் கிடையாது இல்லையா? சிவகாமி அம்மையும் கூத்த பெருமானும் தான். ஆனால் தியாகேச பெருமானுடைய கோலத்தில் என்ன சோமாஸ்கந்த மூர்த்தம், அது இடையில கந்தர் இருப்பார், முருகப்பெருமான் இருப்பார். நல்லா பார்த்தா தான் தெரியும். இந்த முறை நீங்கள் மேலே சாமி மேலே இருந்தது அதனால் உங்களுக்கு தெரியாது. மற்ற நேரத்தில் வழிபாடு செய்ய போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா இடையில கந்தர் இருப்பார், முருகப்பெருமான் அங்கே இருப்பார். அதனால் அது பார்க்கணும். இப்படி அந்த நாவினுக்கரசர் திருவாதிரை இதில் கலந்துக்கிறார். அதை பொருந்தும் திருவாதிரை திருநாதிரில் வீதி விடங்க பெருமான் எழுந்தருளும் திருவிழாவில் தேவர்களுடனே முனிவர்களுடைய கூட்டத்தில் அவர்களுக்கெல்லாம் முன்னே நின்று சேவிக்கும் அடியார்களுடனே கூடி சேவித்து, ரொம்ப முக்கியங்க, 3 உலகங்களும் களிமகிழ்ச்சி எய்திட வருகின்ற பெரும் முறைகளை எல்லாம் தாம் கண்ணார கண்டு துதித்து அந்த ஒப்பற்ற திருநாவுக்கரசர் விரும்பி வாழும் நாட்களில் இறைவரது திரு அருளினாலே என்று சொல்லி இப்போ எல்லாரும் கலந்துக்கிறாங்க. தேவர்கள் கலந்துக்கிறாங்க, முனிவர்களெல்லாம் கலந்துக்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் பின்னாடி தான் இருக்கிறாங்களாம். முன்னாடி யார் இருக்காங்கன்னா அடியார்கள் தான் முன்னாடி இருக்கிறாங்க. அடியார் பெருமக்கள் தான் முன்னாடி இருக்காங்க. அந்த அடியார்களோட நாவுக்கரசு பெருமானும் கலந்து அந்த திருவிழாவில் கலந்துக்கிறார். பாருங்கள், அப்போ எத்தனை தான் தேவர்கள் எங்கேருந்து வந்தாலும் கூட, ஆனால் அங்கே யார் முதல்ல கலந்துக்குவாங்க அப்படின்னா அடியார் பெருமக்கள் தான் முன்னாடி போவாங்க அப்படின்னு சொல்கிறாருங்க. ஆமாம், சிறப்புகள் பொருந்தும் மேவன சிறப்புகள் பொருந்தும். அந்த சிறப்புகளை மேல் தேவருடன் முனிவர்கள் முன் சேவிக்கும் அடியார் என்றும் மூவுலகும் கலிகோர அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், இந்த முத்துவிதானம் என்ற திருப்பதிகத்தில் அதை பற்றி முழுவதும் சொல்லப்பட்டிருக்கு. முத்துவிதான திருப்பதிகத்தில் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கு. ஏயர்கோன் கலிக்காம் நாயனார் பணத்தில் தொண்டர்மிடைய தேவர் ஒதுங்கும் செல்வ திருவாரூர் அப்படிம்பார். அடியார் வழிபாட்டுக்கு போனாங்கன்னா தேவர்கள்லாம் அப்படி ஓரமாக ஒதுங்கிக்குவாங்களாம். திருமால் பிரம்மா இந்திரன் போன்ற தேவர்கள்லாம் திருவாரூரில் என்ன பண்ணுவாங்களாம், ஐயோ அடியாரெல்லாம் வழிபாட்டுக்கு வந்துட்டாங்கப்பா, நம்ம
ஒரு ஓரமாக ஒதுங்கிக்கலாம், முதல்ல அவங்க வழிபாடு செஞ்சுட்டு வரட்டு, அதற்கு பிறகு நாம் போய் வழிபாடு செஞ்சுக்கலான்னு ஒதுங்கி நிற்பாங்களாம் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். அண்டர்பிரான் தொண்டர்கள் அமரர் பணியும் அணியாரூர் அப்படின்னார். அங்கே தேவர்கள் எல்லாம் மேலே முதல்ல தியாகேச பெருமான் எங்கே இருந்தார்? தேவலோகத்தில் இருந்தார். இந்திரன் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு இருந்தான். அதனால் அவர்கள் பெருமானை வழிபாடு செய்கிறதுக்கு தினசரி சாயரட்சையில் திருவாரூர் போகிறாங்க. திருவாரூரில் வழிபாட்டில் ரொம்ப சிறப்பான வழிபாடுன்னா அது சாயரட்சை. சாயரட்சை பூஜை எல்லோரும் பார்க்கணும். வாழ்க்கையில் ஒரு முறையாவது நம்ம சாயரட்சையில் கலந்துக்கணும். ஏன்னா அந்த சாயரட்சை பூஜையில் எல்லா தேவர்களும் அங்கே வந்து அந்த நேரத்தில் இருக்கிற இந்நேரம் நடந்துகிட்ருக்கு. 7 மணி 7 மணிக்கு தான் முடியும். 6:30 7 மணிக்கு முடியும், 5 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. அருமையாக இருக்குது தினசரி. ஏன்னா இவர் வந்து அங்கே தான் இருந்தவர். யார்? தியாகேச பெருமான். முசுகுந்த சக்கரவர்த்தி தான் கீழே கொண்டு வந்து திருவாரூரில் நமக்கு அவரை சாமியை பிரதிஷ்டை பண்ணினது. அதனால் அந்த தேவர்கள் அதன் பொருட்டு தினசரி வந்து வழிபாடு செய்வாங்க. அப்போ ஆரூருக்கு தினசரி தேவர்கள் வந்த வண்ணம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி வந்து திருவாதிரை நாள் தான் மார்கழி திருவாதிரை திருவிழா என்று சொல்லி தேவருடன் முனிவர்கள் முன் சேவிக்கும் அடியார்கள் தொண்டர்கள் பின் உம்பர்களாம் அழுகு திருக்காலத்தினர். காலத்திலே அப்படி தான். இப்போ திருவாரூர், காலத்தி, சிதம்பரம் இந்த மாதிரி தலங்களை எல்லாத்துலேயுமே இதை பற்றி இது மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல அடியார்கள் வழிபாடு, அதற்கு பிறகு உம்பர்கள் என்று சொல்லக்கூடிய தேவர்கள் என்று சொல்லி தொண்டர்கள் பின் உம்பர்களாம் அழுகு திருக்காலத்தினர். ஞானசம்பந்த பெருமான் புராணத்தில் அடியார்கள் தான் முன்னாடி இருப்பாங்களாம், கும்பர்கள்லாம் தேவர்கள், தேவர்கள்லாம் அதுக்கு பின்னாடி தான் வந்து காலத்தி பெருமான வழிபாடு செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். திருத்தொண்டர் கூட்டத்தின் சிறப்பினால் மிக்கது திருவாரூர். அங்கேயே அப்படின்னா திருவாரூர் எப்படி தொண்டர்களுக்காகவே இருக்கக்கூடிய ஒரு பதி திருவாரூர் பதி. நாவினுக்கு தனியரசர் அப்படின்னார். நாவுக்கரசு என்று இறைவர் அளித்த திருப்பெயரை அதை நாவினுக்கு தனியரசர், மங்கையர்க்கு தனி அரசி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி நாவினுக்கு தனி அரசர், நாவினுக்கு மன்னர் அப்படின்னு சொல்லி சொல்வார். எங்கே சொல்கிறார்னா இதில் இது அந்த கட்டமது கொடுத்தார் இல்லையா, திருப்பைஞ்சியிலில் சொல்கிறார். நாவினுக்கு மன்னர் எதிரே நன்னி இருந்தார், விண்ணின் மேல் தாவும் புல்லும் மண்கிழிக்கும் ஏனமும் காண்பறியவர் தான் என்று சொல்லி நாவினுக்கு மன்னர் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுவார். இங்கே நாவினுக்கு தனியரசர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி மங்கையர்க்கு தனியரசி எங்கள் தெய்வம் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் மங்கையர்க்கரசி அம்மாவை இப்போ தனியரசினா சிறப்பு மிகுந்த தனித்தன்மை வாய்ந்த அப்படின்னா அவங்களுக்கு இணைய இன்னொருத்தரை சொல்ல முடியாது. அது மாதிரி நாவுக்கரசு பெருமான் இங்கே சொல்கிறார். நயத்தல் அப்படின்னா பெருவிருப்பினோடு நாயகன் கண் நயப்பால் என்று சொல்லி அந்த பெருவிருப்பத்தோடு ஒழுகிடுதலும் அதனால் மகிழ்ச்சி பெருகுதலும் என்று சொல்லி சொல்கிறாருங்க. அடுத்த திருப்பாட்டு திருப்புகலூர் அமர்ந்தருளும் சிவபெருமான் சேவடிகள் கும்பிட்டு ஏத்தும் விருப்புடைய உள்ளத்து மேவியலும் காதல் புரி வேட்கை கூற ஒருப்படுவார் திருவாரூர் ஒருவாறு தொழுதகன்று அங்கு உள்ளம் வைத்து பொறுப்பறையன் மடப்பாவை இடப்பாகர் பதிவிரவும் பணிந்து போந்தார். திருப்புகலூர் நினைவுக்கு வந்துருச்சு. ஏன் திருப்புகலூர் நினைவுக்கு வந்துருச்சுன்னா திருப்புகலூர் அங்கே நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அங்கே இருக்கிறார் முருகநாயனாருடைய திருமடத்தில். அவரை போய் வேறு பார்க்கணும் இல்லையா, பார்க்கணும் இல்லை வணங்கணும். ஆமாம், பார்க்கணுங்கிறது இல்லை வணங்கணும். ஏற்கனவே வந்து அவர் திருவடியை வணங்குறதுக்கு சீர்காழியில் முதல் முறை வணங்கிட்டார். இப்போ திருப்புகலூரில் ஞானசம்பந்த பிள்ளையார் கூட கொஞ்சம் நாளைக்கு இருக்கணும்னு நினைக்கிறார். அவர் திருவடியை வணங்கி அவர் கூட கொஞ்சம் அலாவி இருக்கணும்னு நினைக்கிறார். அதனால் திருப்பூர் நினைவுக்கு வந்துருச்சு. திருப்பூர் நினைவுக்கு வந்தோடனே சேக்கிழார் பெருமான் என்ன சொல்கிறார் பாருங்க, பொறுப்பறையன் மடப்பாவை இடப்பாகர் அப்படின்னார். இது எங்கே சொல்கிறாரு? புகலூரில் சொல்கிறார். திருப்பதிக செழுந்தமிழின் திறம்போற்றி மகிழ்வுற்று பொறுப்பறையன் மடப்பாவை அதே சொல்ல அப்படியே வருது பாரு. பொறுப்பறையன் மடப்பாவை இடப்பாகர் பொற்றாலில் விருப்புடைய திருத்தொண்டர் பெருமையினை விரித்துரை தங்கு ஒருப்படு சிந்தையினாலே உடனுறைவின் பயன் பெற்றார்னர். அது மாதிரி இந்த இடத்துல சொல்கிறார். திருப்புகலூர் அமர்ந்தருளும் சிவபெருமான் சேவடிகள் கும்பிட்டு ஏத்தும்னர். திருப்புகலூரில் எழுந்தருள் இருக்கின்ற பெருமானுடைய சேவடிகளை கும்பிட்டு பரவுகின்ற விருப்பத்தை கொண்ட திருவுள்ளத்தில். இப்போ திருவாதிரையெல்லாம் முடிச்சிட்டார். திருவாதிரையில் எல்லா அடியார்களோடு அப்படியே திருவீதி உலா வந்தாச்சு. இதெல்லாம் வந்துட்டு புகலூர் போகிறதுக்காக புறப்படுறார். அப்படி அந்த விருப்பத்தை கொண்ட திருவுள்ளத்தில் பொருந்து எழுகின்ற காதல் இடைவிடாது பெறுகின்ற வேட்கையாக ஓங்க. அப்படியே அவ்வாறு செல்வதற்கு மனம் ஒருப்படுவாராய்
திருவாரூரை ஒருவாறாக தொழுது நீங்கி தம் கருத்தை அங்கு திருவாரூரிலே வைத்து மலையரசன் பாவையராகிய பார்வதி அம்மையாரை இடப்பாகத்தை வைத்த பெருமான் எழுந்தருளிய பிற பதிகளையும் பணிந்து திருப்புகலூருக்கு நாவுக்கரசு பெருமான் போக போகிறார். அதுதான் இதில் சொல்கிறார். விருப்பு காதல் வேட்கை இவற்றின் விளைவுகள் சொல்கிறார். இவை திருவருளினால் விளைந்தது என்னை அப்படின்னா இவற்றின் காரணமாக நாயனார் திருப்புகலூரை இறைஞ்சுதலும் அங்கு ஆளுடைய பிள்ளையாருடன் கூடி எழுந்தருளி இருந்து அதன் தொடர்பாக பலகாலம் இப்பெருமக்கள் இருவரும் ஒருங்கு சென்று உலகுக்கு சைவ நெறி பாலிப்பதும் திருவேலி மிழலையில் சிவனடியார்களுக்கு சோரிட்டு காப்பதும் திருமறைக்காட்டில் இறைவரை தமிழ் வேதத்தால் நேர்காணச் செய்வதும் பின்னர் அங்கு நின்றும் தொடர்ந்து கொண்டு ஆளுடைய பிள்ளையாரின் திரு அவதார உண்மைகளாகிய பரசமய நிராகரிப்பும் திருநீற்றின் ஆக்கமும் பாண்டி நாட்டின்கண் நிகழ்வதும் நாயனாரது திரு கைலாய யாத்திரை நிகழ்வதும் கூடினாதலான் இத்திருவருட்குறிப்பே பின்னர் இறுதியில் நாயனார் திருப்புகலூரில் சேர்ந்து இறைவருடைய திருவடி நீழலில் சிவானந்த ஞான வடிவேயாகி அமர்ந்திருக்க பெறும் நிகழ்ச்சியும் கூட்டுவதாயிற்று. ரொம்ப முக்கியமான இடம் திருப்பூருங்க இந்த திருப்புகலூர். ஏன்னா அதாவது திருப்புகலூரில் தான் இந்த 2வது சந்திப்பு நடக்க போகுது. யார்? ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசருக்கு. இந்த 2வது சந்திப்பு அப்படிங்கிறது ஆண்டுக்கணக்காக 2 பேரும் ஒன்றா இருக்க போகிறாங்க. அதான் ஒரு பெரிய சிறப்பு. பல ஆண்டுகள். ஏன்னா இந்த திருவேலி மலையில் பஞ்சம் இருந்ததே 1 வருஷம், 1 ஆண்டுகள் பஞ்சம் இருந்ததாக சொல்கிறாங்க. அப்படி 1 வருஷம் திருப்புகலூர்லேயே இந்த மன்னிக்கணும் திருவேலி மலையில் பஞ்சம் போக்கியதே 1 ஆண்டு. அதற்கு பிறகு அங்கேருந்து 2 பேர் எங்கே வராங்க? திருமறைக்காட்டுக்கு வராங்க, வேதாரண்யம். அங்கு தாளிட்ட அந்த கதவை பதிகம்பாடி திறக்க வைக்கிறாங்க, மீண்டும் கதவு சாத்தப்படுது. இதெல்லாம் நடந்தது இந்த 2வது யாத்திரையில். அங்கிருந்து கொண்டு நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அங்கிருந்து தான் மதுரை போகிறார். அங்கே திருமறைக்காட்டில் இருக்கிற பொழுது பாண்டிமாதேவி மங்கையர்க்கரசியார் ஒரு ஓலை கொடுத்து அனுப்புகிறாங்க. இங்கே பாண்டி நாட்டில் சமணர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, பெருமானை நீங்கள் சைவத்தை நிலைநாட்டணும் என்று சொல்லி 2 ஒற்றர்கள் கடிதம் கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்த உடனே அந்த ஓலையை வாங்கி கொண்டு அங்கே செல்ல ஆரம்பிக்கிறார். அப்போ இந்த யாத்திரையில் தான் எல்லாமே நிகழக்கூடியது. அந்த மதுரையம்பதி செல்லுகின்ற பொழுது தான் ஞானசம்பந்த பெருமானுடைய அவதார நோக்கம் நிறைவாகுது. நான் வேதநெறி தலைத்தவங்க மிகு சைவத்துறை விளங்க. அது எங்கே நடக்க போகுது? மதுரையம்பதியில். அதே மாதிரி நாவுக்கரசு பெருமான் அங்கிருந்து என்ன செய்கிறாரு? பல தலங்களை வழிபாடு செய்து கொண்டு தொண்டை நாட்டு யாத்திரை வர்றார். அப்படி தொண்டை நாட்டு யாத்திரை காலத்திலிருந்து கைலாயம் போகிறார். இப்படி முக்கியமான ஒரு சந்திப்பு என்னென்னா 2வது சந்திப்பு என்று சொல்லுவாங்க. அதனால் இதை இவ்வளோ பெருமையாக சொல்கிறார். உள்ளம் வைத்துணர் மனத்தை திருவாரூரினிடமாக பதித்து நாயனாரது திருமேனி மட்டில் ஒருவாறு ஆரூரு நின்று பிரிந்ததை என்று திருவுள்ளம் அங்கு நின்றது. அவருடைய திருவுள்ளம் இன்னும் ஆரூரில் தான் இருக்கு. ஆனால் அந்த உடம்பு மட்டும் இப்போ திருப்புகலூர் போகுதுங்க. இது முத்துவிதானம் என்னும் பதிகத்தாலும் பிறவற்றாலும் அறியப்படும். திருவாரூர் தொழுதவர் அங்கு மனம் வைக்காமல் நீங்க இயலாது என்பதனை ஆளுடைய பிள்ளையார் நம்பிகள் சரித நிகழ்ச்சியால் அறிக. இன்னொன்று, பெருமான் நாவுக்கரசு பெருமான் திருவடி அடைந்தது திருப்புகலூரில் இல்லையா? திருப்புகலூரில் இருக்கக்கூடியவர் அங்கே என்ன சொன்னார்? அந்த பெண்கள் எல்லாம் அவரை மயக்கிறதுக்காக வர்றாங்க இல்லையா? அந்த அரம்பையர்கள் எல்லாம் ஆடல் செய்கிறாங்க இல்லையா? அந்த பெண்கள்கிட்ட என்ன சொன்னார்? நான் திருவாரூர் பெருமானுக்கு ஆட்பட்டவன், உங்களால் இங்கே ஆக போகிறது ஒன்றும் இல்லை. ஏன் புகழூர் பெருமானுக்கு நான் ஆட்பட்டவன் சொல்லலாம் இல்லை? ஏன் அப்படி சொல்லலைன்னா திருவாரூர் பெருமான் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய அன்பு ஒன்று. இன்னொன்று என்னென்னா, திருவாரூரில் தான் இது திருவாரூர் பெருமான் இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தார்? தேவலோகத்தில் இருந்தவர் இல்லையா? இன்றைக்கி கண்ணன் ஐயா அந்த ஒரு கருத்து சொன்னார், ராகவையா சொன்னார்ன்னு சொல்லிட்டு சொன்னார். இதுக்கு முன்னாடி அவர் இருந்தது தேவலோகத்தில் இந்திரன் வைத்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ இந்திரனுடைய சீடர்கள் தான் இந்த பெண்கள் எல்லாம். அங்கே நான் மேலேருந்து வந்தவங்க எல்லாரும் இந்திரனுடைய சீடர்கள் தான். அதனால் உங்கள் தலைவனாக இருக்கக்கூடிய யார்? இந்திரனே வழிபாடு செய்த ஒரு பெருமான் ஆரூர் பெருமான். இந்திரனே இப்போ ஆரூரில் எங்கள் சாமியை வழிபாடு செய்துட்ருக்கிறாரு ஆரூர் பெருமானை. அந்த ஆரூர் பெருமானுக்கு நான் அடிமை. அதனால் உங்களால் என்ன ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்ல அந்த பெண்கள் எல்லாம் வந்த வழியில் அப்படியே திரும்பி போயிடுறாங்க. ஆமாம், அதுதான் அந்த உள்ளம் அவருக்கு எங்கே இருந்தது அப்படின்னா ஆரூரில்
ரொம்ப விரைவி இருந்தது என்று சொல்கிறாருங்க. ஆமாம், போகிற வழியில் திருப்பள்ளி முக்கூடல் அப்படிங்கிற பதியெல்லாம் வழிபாடு செய்கிறார். திருப்பள்ளியின் முக்கூடல் அப்படிங்கிறது அந்த பதிகம் பாடுறார். அங்கே தாண்டகம் பாடுறார். ஆராத இன்னமதை அம்மான் தன்னை அயனொடுமால் அறியாத ஆதியானை தாராறு மலர்கொன்றை சடையான் தன்னை சங்கரனை தன்னொப்பார் இல்லாதானை நீரானை காற்றானை தீயானானை நீள் விசும்பாய் ஆழ்கடல் ஏழும் சூழ்ந்த பாரானை பள்ளியின் முக்கூடலானை பயிலாதே பாலே நான் உலன்றவாறே. அதாவது எனக்கு இந்த பதிகத்தை திருத்தாண்டகம் அப்பர் சாமி 6ஆம் திருமுறையில் பாடுறார். இதில் என்னென்னா ஆராத இன்னமுதுன்னார். ஆராத இன்னமுதை அம்மான் தன்னை அப்படின்னார். இந்த பெருமான் எப்படிப்பட்டவர்? ஆராத இன்னமுது, அப்புறம் நினைவார் நெஞ்சில் படிந்தான் தன் அடியை சிந்தை செய்வார் வருந்தாமை காப்பார். தன்னுடைய திருவடியை யாரெல்லாம் சிந்தை செய்கின்றார்களோ அவங்கள வருத்தம் இல்லாது காக்கக்கூடிய பெருமான் இந்த பள்ளியின் முக்கோடல் பெருமான் என்று சொல்கிறார். நிதியாளன் தோழன் கலந்துருகி நைவார்தம் நெஞ்சின் உள்ளே பானவன் என்பன முதலாக அறியப்படுகின்ற பள்ளியின் முக்கூடலின் கண் எழுந்தருளி இறைவரை பயிலாது பாலில் என் வாழ்நாள் கழித்தவாறுதான் என்னே என்று சொல்லி அப்படி இருக்கக்கூடிய திருப்பள்ளி முக்கூடல் பெருமானை வழிபாடு செய்யாது நான் என்னுடைய வாழ்நாளை கழித்தேனே. பள்ளியின் முக்கூடலானை பயிலாதே பாலே நான் உழன்றவாறே. என்னுடைய வாழ்நாள் எப்படி இருந்தது? பாலாகி போனது என்று சொல்லி இப்போ பெருமானை நினையாத நாளெல்லாம் நமக்கு அதான் சொல்கிற பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாள் அப்படின்னார். இங்கே என்ன சொல்கிறாரு? பாலான நாட்கள் என்று சொல்கிறார். அவன் அந்த பள்ளிக்கூடல் பெருமானை முப்பள்ளியின் அந்த திருப்பள்ளியின் முக்கூடல் பெருமானை வழிபாடு செய்யாத நாட்கள் வீணா போன நாள் என்று சொல்லி அந்த பாலான நாட்கள் பயிலாதே பாலே நான் உழன்றவாறு என்று சொல்லி இந்த பதிகத்தில் சொல்கிறார். ஆதரை நன்னாள் அப்படின்னு சொல்கிறார். சிவனுக்கு உகந்த நாள் ஆதலின் நன்னாள் என்று ஆளுடைய பிள்ளையார் அவதரித்ததும் அவரது ஞானப்பால் உண்டதும் பறவையார் அவதரித்ததும் இந்நாள். பாருங்கள், திருவாதிரைக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குங்க. திருவாதிரையில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா புண்ணியம் செஞ்சுருக்கணும். நம்ம தியாகராஜையாவுடைய பேரம் திரு ஆதிரையில் பிறந்திருக்குது. ஆமாம், அதாவது திருவாதிரை அப்படிங்கிறது சிவபெருமானுக்குரிய நட்சத்திரம். ஒன்று ஞானசம்பந்த பெருமான் அவதரித்தது. ஞானசம்பந்த பெருமானுக்கு திருமுலைப்பால் அம்மா கொடுத்தது திருவாதிரை. பறவை நாச்சியார் அவதரித்தது திருவாதிரை. பெரிய புராணம் அரங்கேற்றமானது திருவாதிரை. இப்படி திருவாதிரைக்கு விரல்மண்ட நாயனார் திருவடி அடைந்தது திருவாதிரை. இப்படி பல சிறப்புகள் திருவாதிரைக்கு உண்டு. சைவத்துக்கும் திருவாதிரைக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு உண்டு. வைணவத்தில் திருமாலுக்கு உகந்த நட்சத்திரம் திரு ஓணம் என்று சொல்லுவாங்க. 27 நட்சத்திரத்திலேயே திரு என்று சொல்லி அடைமொழி இருக்கக்கூடிய 2 நட்சத்திரம் இது 2 தான். திரு ஆதிரை ஒன்று, திரு ஓணம் ஒன்று. வேறு எந்த நட்சத்திரத்துக்கும் அடைமொழி கிடையாது. ஆமாம், அது திருமாலுக்கு உகந்தது ஓணம். இது ஆதிரை என்று சொல்லுவது சிவபெருமானுக்கு உகந்தது என்று சொல்லுவாங்க. அவ்வளவு சிறப்புடையது. நம்முடைய பறவை நாச்சியார் அவதரித்ததும் ஆதிரையில் தான். ஆமாம், ஞானசம்பந்த பிள்ளையார் அவதரித்ததும் திரு ஆதிரை தான் என்று சொல்லி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி நரசிங்க முனைய நாயனார் வீட்டில் அவர் பாத பூஜை வச்சு அடியார்களை உபசரித்தனாலும் மாதம் திருவாதிரை தான். ஆமாம், ஒவ்வொரு மாதமும் திருவாதிரை நாளுக்கு அடியார்களை எல்லாம் வீட்டுக்கு அழைத்து பாத பூஜை செய்து அன்னம்பாளிப்பு செய்வார். அன்னம்பாளிப்பு செஞ்சு பொன் கொடுப்பார். ஒவ்வொரு நாளும் பொன் கொடுப்பார். அப்படி கொடுக்கிற பொழுது தான் ஒரு நாள் ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் கொஞ்சம் ஒழுக்கம் இல்லாத அடியார், கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் போகக்கூடியவர். நிறையா அந்த மாதிரி 1-2 இருக்கிறாங்க இல்லையா? அப்படி இருக்கிற பொழுது ஊருக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. அந்த விழா பார்க்குறதுக்கு வந்தவங்க அடியாரெல்லாம் யாரும் ஒன்றும் பேசலையா? அடியாரெல்லாம் சரி, அவரும் நம்மளை மாதிரி அடியாருன்னு சொல்லி யாரும் ஒன்றும் பேசலை. அந்த உலகத்தாரெல்லாம் பேசிக்கிறாங்க, இவனெல்லாம் ஒரு அடியார் இங்கே நின்றுட்டான், இவனுக்கு வேறு பாத பூஜை வேறு பண்ணுறாங்க, அப்படியெல்லாம் பேசிக்கிறாங்க. அவர் காதில் விழுகிற மாதிரி பேசுகிறான். அப்படி காதில் விழுகிற மாதிரி பேசுனதுனால அவர் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு நிற்கிறார். ஏண்டா வந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு நிற்கிறார். அப்படி நின்றுட்டுருக்கிறத அவர் முகத்தை பார்க்குறாரு. நரசிங்க முனைய நாயனார், அவர் தான் அரசர், சுந்தரமூர்த்தி சாமிகளை எடுத்து வளர்த்த அரசர். அவர் அப்படியே பார்த்துட்ருக்கிறார். அப்படி பார்த்த உடனே அவர் மனசு ரொம்ப சங்கடப்பட்டு நிற்கிறாரு. அவர் மனசு சங்கடப்பட்டால் அதுக்கு காரணமானவங்க நரகத்துக்கு போயிடுவாங்க. அவங்க நரகம் போகாமல் இருக்கணும்னா இவர் மகிழ்ச்சியாக இருக்கணும் என்று சொல்லி நேராக அவர்கிட்ட
அவருக்கு தகுந்த மாதிரி இனிமையான மொழியால் பேசி எல்லாத்துக்கும் ஒரு பவுன் காசு கொடுத்தா அவருக்கு 2 பவுன், அந்த மாதிரி ரெட்டிப்பு பொன் கொடுத்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்வாருங்க. அதாவது சீலம் இளரே எனினும் திருநீறு சேர்ந்தாரை ஞால மிகழ்வார் அருணரகம் நன்றாமல் எண்ணுவார் பாலடைந்தார் தமக்கழித்த படியிரட்டி பொன் கொடுத்து மேலவரை தொழுதினைய மொழி விளம்பி விடை கொடுத்தார் அப்படின்னார். அது ஒழுக்கம் இல்லைனாலும் பரவாயில்ல, அதை பற்றி நம்மளுக்கு கவலையும் இல்லை இல்லையா. அவர் ஒரு அடியார் திருநீர் பூசியிருக்கிறார், அவ்வளோதான். அந்த அளவுக்கு தான் நாம் பார்த்துக்கணும். நம்ம என்ன பொண்ணு கொடுக்குறோமா கட்டுறோமா, வந்தாங்க வழிபாடு செய்கிறோம், அவரும் சாமியை வழிபாடு செய்கிறார், நம்மளும் வழிபாடு செய்கிறோம். அதனால் அதெல்லாம் நம்ம அந்த சீலத்தை எல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சீலம் இளரே எனினும் திருநீறு சேர்ந்தாரே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படியெல்லாம் நமக்கு மாதம் அந்த நரசிங்க முனைய நாயனார் திருவாதிர நட்சத்திரத்தில் வீட்டுக்கு அடியாரில் வர சொல்லி பாத பூஜை செஞ்சு பொண்ணும் பொருளும் கொடுப்பார். அவர் அரசர் கொடுத்தார் இல்லையா, எல்லாரும் அது மாதிரி செய்ய முடியும். ஒவ்வொருத்தரும் ஒரு தொண்டு செய்திருக்கிறாங்க. ஆமாம், அதான் திருவாதிரைக்கு அவ்வளவு சிறப்புண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்நாளில் ஆளுடைய பிள்ளையார் திருப்புகழை அதன்கள் நின்றும் பன்னாக பூனணிவார் பயின்ற திரு பதிவளவும் பணிந்து செல்வார் புன்னாக மனங்கமலும் பூம்புகலூர் வந்திறைஞ்சி பொருவில் சீர்த்தி மின்னாரும் புரிமுன்னூல் முருகனார் திருமடத்தின் மேவும் காலை வந்தாச்சு. முருகனார் திருமடத்துக்கு வந்தாச்சு. ஆமாம், முருகநாயனருடைய திருமடத்துக்கு புகழூருக்கு வந்தாச்சு. திருவாரூர்லேருந்து எவ்வளோ தூரம், ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் புகழூர் இல்லையா. திருவாரூருக்கும் புகழூருக்கும் ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவு இருக்கும். வந்துட்டார் நாவுக்கரசு பெருமான் அங்கே. ஏன்னா ஞானசம்பந்த பெருமான் இங்கே இருக்கிறதுனால பெருமானை விட்டு பிரிய மனமில்லைனாலும் கூட ஞானசம்பந்த பெருமானோடு இருக்கணும், அதை விட இல்லையா, அவரோட கலந்து இருக்கணும்னு சொல்லி இப்போ வந்துட்டார். அதான் அந்நாளில் ஆளுடைய பிள்ளையார் திருப்புலை அதன்கண் என்றும் பன்னாக பயின்ற திருப்பதிவளம். அந்த நாளில் ஆளுடைய பிள்ளையார் ஞானசம்பந்த பெருமான் சீர்காழியிலிருந்து புறப்பட்டு பாம்புகளாகிய அணிகளை அணிந்த சிவபெருமான் விளங்கிய திருத்தலங்கள் பலவற்றையும் அடைந்து பணிந்து அவரும் அப்படியே சீர்காழியிலிருந்து எல்லா தலங்களையும் வழிபாடு செய்து கொண்டு அப்படியே புகழூருக்கு வந்து கொண்டிருக்கிறார். அப்படி வந்து கொண்டிருக்கிறார். சுரமுன்னை மலர்களின் வாசம் வீசுகின்ற பூம்புகழூரில் வந்து தரிசித்து ஒப்பற்ற சிறப்பினுடைய ஒளியுடைய முப்புரினுள் அணிந்த முருகநாயனார் திருமடத்தில் எழுந்திருக்கும் காலத்து இப்போ ஞானசம்பந்த பெருமான் அங்கே முதல்ல வந்துடுறார். அந்த திருமடத்துக்கு பிள்ளையார் வந்துடுறார். அதற்கு பிறகுதான் நாவுக்கரசு பெருமான் வர்றார். பிள்ளையார் வந்த உடனே சொல்கிறார், நாவுக்கரசு பெருமான் வந்துட்டுருக்கிறாருன்னு சொன்ன உடனே அவர் மடத்தில் உட்கார முடியல. அவரால் எதிர்த்து அவரை எதிர்கொண்டு அழைத்து வணங்குறதுக்காக அவர் வர்றார். எவ்வளோ பெரியவர் ஞானசம்பந்த பெருமான். ஆனாலும் கூட நாவுக்கரசு பெருமானை நம்ம எதிர் சென்று அழைக்கணும் என்று சொல்லி புகழூர்லேருந்து அந்த திருவாரூர் வர வழியில் எதிர்கொண்டு அழைப்பதற்காக வரப்போகிறார். அது புராணத்தில் வருது. இப்போ முருகநாயனார் திருவடத்துக்கு வந்தாச்சு. இத்திருப்பாட்டினால் நாயனாரும் ஆளுடைய பிள்ளையாரும் சீர்காழியில் கூடி பிரிந்த பின்னர் இதுவரை ஆளுடைய பிள்ளையாரை சரிதனை வச்சு, அதாவது ஆண்டரசு எழுந்தருள கோலக்காவை அவரோடும் சென்று இறைஞ்சி அன்பு கொண்டு மீண்டருளினார் அவரும் இடை கொண்டு என்று சொல்லி 2 பேரும் கோலக்காவில் பிரிஞ்சது. அதுக்கு பின்னாடி ஒருத்தர் பார்த்துக்கல. ஆமாம், சீர்காழியில் முதல் சந்திப்பு, அதற்கு பிறகு 2 பேரும் கோலக்கா வரைக்கும் வழிபாடு செய்ய போகிறாங்க. திருக்கோலக்காவிலிருந்து ஞானசம்பந்த பெருமான் மீண்டும் சீர்காழி போயிடுறார். நாவுக்கரசு பெருமான் அப்படியே பல தலங்களை வழிபாடு செய்து கொண்டு யாத்திரை போயிட்டுருக்கிறார். அதற்கு பிறகு பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. பல ஆண்டுகள் கழித்து இப்போ 2 பேரும் புகழூரில் சந்திக்கிறாங்க. நீண்ட நாள் கழித்து மீண்டும் சந்திக்கிறாங்க. அன்பு கொண்டு மீண்ட விடை கொண்டுன்னு சொல்கிறார். புகழை பிராணி இசை போடும் பின்னாக எய்த இறைஞ்சி பிரியாத நண்போடும் போந்தார் என்று சொல்லி ஆளுடைய பிள்ளையார் புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவ்வாறு பிரிந்த நாளிலிருந்து திருப்புகழையன் என்றும் ஆளுடைய பிள்ளையார் தமது அவதார உள்ளுரையாகிய அந்த பரசமய நிராகரிப்பும் திருநீற்று சைவநெறி ஆக்கமும் நிகழ செய்தருளும் பெரும் நிகழ்ச்சியில் நடைபெற உள்ள சிறந்த தமது 5வது தல யாத்திரையில் புகுவாராய் சீர்காழி நின்றும் புறப்பட்டு பல தலங்களையும் கும்பிட்டு திருப்புகழூரில் எழுந்தருளி இருந்தார். இது 5வது யாத்திரைங்க. ஞானசம்பந்த பெருமான் மொத்தம் 6 யாத்திரை போகிறார். இது 5வது யாத்திரை. இந்த யாத்திரையில் இப்போ வந்திருக்கிறார் இல்லையா, சீர்காழியிலிருந்து புறப்பட்டு வந்து புகழூருக்கு வந்தாச்சு. புகழூருக்கு வந்து 2 பேரும் கொஞ்ச நாள் இருக்க போகிறாங்க. 6 நாயன்மார்கள் தங்கியிருக்க போகிறாங்க. நம்ம அதை சிந்திக்க போகிறோம். 6 நாயன்மார்கள் தங்கியிருந்த ஒரே இடம் திருப்புகழூர் முருகநாயனார் திருமடம். அதை அங்கிருந்துட்டு மீண்டும் 2 பேரும் திருவேலிமலை போய் பஞ்சமெல்லாம் போக்கி
அதற்கு பிறகு படிக்காசு பெற்று அடியார்களுக்கெல்லாம் அன்னம்பாளிப்பு செய்து அதற்கு பிறகு 2 பேரும் அந்த மறைக்காடு என்று சொல்லக்கூடிய வேதாரண்யம் போய் அடைத்த கதவை திறக்க மீண்டும் அடைக்க அதெல்லாம் செய்து அதற்கு பிறகு ஞானசம்பந்த பெருமான் மதுரையம்பதி சென்று அங்கு சைவ சமயத்தை ஆக்கம் செய்து சமணத்தை நிராகரித்து சைவத்தை ஆக்கம் செய்து சீர்காழி வரப்போகிறார். இதெல்லாம் 5வது யாத்திரையில் வரக்கூடியது ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில். இது இப்போ வர்றது அவர் 5வது யாத்திரை வர்றார். பல தலங்களையும் கும்பிட்டு புகழூரில் எழுந்தருள் இருந்தார். அச்செய்தி அவர்தம் புராணம் அங்கன் அமர்கின்ற நாளில் அருந்தமிழ் நாடு எத்தினுள்ளும் திங்கள் சடை அன்னலார்தம் திருப்பதி யாவையும் கும்பிட்டு எங்கும் தமிழ் மாலை பாடி ஏத்தி இங்கு எய்துவன் என்று தொடங்கி ஓங்கிய அன்பின் முருகனார்தம் உயர்திரு தொண்டு சிறப்பித்து ஓங்கும் பாங்குடை வந்தமிழ் பாடினாலும் பரமர்தம் பாதம் பணிந்திருந்தார். அப்படி முருகநாயனருடைய திருமடத்தில் புகழூர் பெருமானுடைய திருவடியை வணங்கி கொண்டு ரொம்ப நாள் அங்கே அவர் பணிந்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளையார். இன்னைக்கு அங்கே அந்த திருமுறை பாடுற அம்மா வரலைங்க, அதனால் காலையிலேருந்து நம்ம அங்கே பேச வேண்டியதை போச்சு. காலையில் 10:30 ஒரு 1:45 வரைக்கும் அங்கே தொடர்ந்து அப்படியே பேசிட்டோம். அந்த அம்மா வரல, முடியல. அதனால் இப்படி ஆளுடைய பிள்ளையார் அப்பெரும் தனி தல யாத்திரையினிடையே தான் அரசுகள் திருப்புகலூரில் அப்பெரும் தனி அந்த அப்பெரும் தகையை கூடி பின்னர் திருமறை காட்டில் அவர் பாண்டி நாட்டுக்கு எழுந்தருளும் வரையில் உடனிருந்து சென்றார். இது வருஷ கணக்குங்க, அதாவது வருடக்கணக்காக இந்த யாத்திரை 2 பேரும் ஒன்றா இருக்க போகிறாங்க. முதல்ல அவருடைய திருவடியை வணங்குறதுக்காக சீர்காழி வந்தார் முதல் சந்திப்பில் இல்லையா. முதல் சந்திப்பில் இந்த மாதிரி ஞானசம்பந்த பெருமான் இவ்வளவெல்லாம் அற்புதங்கள் செய்து கொண்டிருக்கிறார். உமையம்மையினுடைய திருமுலைப்பால் 3 வயதில் உண்டு, பல அற்புதங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனேயே அப்படின்னா அவரை போய் பார்க்கணுன்னெல்லாம் நினைக்கல, அவர் திருவடியை வணங்கணும்னு நினைக்கிறார். வாழியவர் மலர்கடல்கள் வணங்குவதற்கு மனத்தெழுந்த விருப்பு வாய்ப்பனர். ஆமாம், அவர் திருவடி அந்த குழந்தைக்கு வயசு என்ன 10 வயசு கூட இல்லை, ஒரு 7 வயசு 8 வயசு தான் இருக்கும் ஞானசம்பந்த பெருமானுக்கு. அப்போ நாவுக்கரசு பெருமானுக்கு அப்போவே 80 வயசுக்கு பக்கமாக இருக்கும். ஆமாம், ஆனால் அவர் திருவடியை இவர் வணங்குறாராம். வாழியவர் மலர்கடல்கள் வணங்குவதற்கு மனத்தெழுந்த விருப்பு வாய்ப்ப அப்படின்னு சொல்கிறார். திருவடியை வணங்கியாச்சு முதல் சந்திப்பில். இப்போ 2வது சந்திப்பு என்ன நினைக்கிறாருன்னா, கொஞ்ச நாளைக்கு அந்த குழந்தையோடு இருக்கணும்னு நினைக்கிறார். ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடிக்கு கீழே கொஞ்ச நாளைக்கு இருக்கணும்னு நினைக்கிறார். அதற்கு பிறகு அப்புறம் என்ன செய்ய போகிறாரு, அவர் திருவடியை சுமக்க போகிறாரு 3வது சந்திப்பில் இல்லையா. அது திருப்பூந்துருத்தியில் நிகழக்கூடியது என்று சொல்லி இப்படியெல்லாம் திருமறை காட்டில் எழுந்தருள் செஞ்சாச்சு. அப்பெருந்தனை யாத்திரையில் ஆளுடைய பிள்ளையார் சரித்திர சோழ நாட்டில் திரு கண்ணார் கோயில், புள்ளிருக்கு வேலூர் முதல்ல பல தலங்களையும் கும்பிட்டு சென்றதும் மாநாட்டில் மலநாட்டில் கொல்லிமலவன் மகளின் முயலக நோய் தீர்த்தருளி செய்தது. முயலக நோய் தீர்க்கிறார் இல்லைங்களா, கொல்லிமலவனுடைய மகளாருடைய முயலக நோய் தீர்த்ததெல்லாம் இந்த யாத்திரையில் தான் செய்கிறார். ஆமாம், அப்படி அப்புறம் திரு பட்டீச்சரத்தில் முத்துப்பந்தர் பெற்றதும் குழந்தை ஞானசம்பந்த குழந்தை அப்படியே வெயிலில் நடந்து வருது. நல்ல இந்த மாதிரி ஒரு வெயில் காலம், வேணிற் காலம். அதனால் பெருமான் என்ன செஞ்சாரா, சரி பிள்ளையார் வருகின்ற பொழுது முத்துப்பந்தல் போட்டு கொடுத்தார். முத்துப்பந்தல் பட்டீஸ்வரம் அப்படின்னு சொல்லி கும்பகோணத்துக்கு பக்கத்தால் ஒரு பதி இருக்குது. பட்டீஸ்வரத்தில் முத்துப்பந்தல் போட்டு கொடுக்குறார். ஏற்கனவே முத்து சிவிகையில் வர்றாரு. முத்து சிவிகையில் வர்ற ஞானசம்பந்த பெருமான் அங்கே வந்தால் வெயில் படக்கூடாதான், அதனால் முத்து பந்தல் போட்டு கொடுக்குறார். அதை தான் பார்க்கணும்னு சொல்லி நந்தியம் பெருமானெல்லாம் அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நந்தியம் பெருமான் விலகி இருப்பார். சாமிக்கு நேராக நந்தி இருக்காது. மூலஸ்தானத்திலிருந்து கடைசி வரைக்கும் வெளியில் இருக்கக்கூடிய நந்தி வரைக்குமே சாமி விட்டு விலகி இருக்கும். ஏன்னா பிள்ளையார் வர்ற அழகை சாமி பார்க்கணும், அந்த முத்துப்பல்லக்கில் வரக்கூடிய அழகை சாமி பார்க்கணுமா, அதனால் நந்தியம் பெருமான் வழிவிட்டிருப்பார். அந்த ஸ்தலத்துக்கு போனவங்களுக்கு தெரியும். ஆமாம், வாய்ப்பு இருந்தால் அங்கெல்லாம் போய் பார்க்கலாம். அந்நிகழ்ச்சிகளின் பின் பிள்ளையாரை அரசுகள் கூடிய அம்மட்டில் இச்சரிதத்தினுள் பேச வேண்டுதல் தகுதியாம் ஆதலாலும் அவ்வளவு சுருக்கி குறிப்பிட்டு ஈண்டு பணிந்து செல்வார்
என்று தொடர் குறிப்பினால் கூறி அருளிய கவிநிலம் காண்க என்று சொல்லி இப்போ ஞானசம்பந்த பெருமானை இதில் கொஞ்சம் நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. ஆமாம், திருப்புகழை அதன்கண் நின்றும்னார். ஆமாம், பூம்புகழோர் அப்படின்னா போக மோட்சங்களுக்கிடமாகி அழகு பூங்கமல வாவியனுடைய திருக்கோயில் ஒரு தாமரை போன்று இருத்தலால் வந்த பெயர் என்று சொல்லி பூம்புகழோர் மேவிய புண்ணியனே என்று சொல்லி திருத்தாண்டக நமக்கு. பொருவில் சீர்த்தி அப்படின்னார். பொருவில் சீர்த்தினா இறைவனை காலங்களுக்கு ஏற்றபடி வெவ்வேறு திருப்பு மாலை வகைகளால் அலங்கரித்து அவரது திருவருள் குறிப்பறிந்து மகிழும் சிறப்பும், ஆளுடைய பிள்ளையார் ஆளுடைய அரசுகள் என்ற எம்பெருமக்கள் இருவரையும் ஒருங்கே தமது திருமணத்தில் எழுந்தருளப் பெற்று வழிபட்ட சிறப்பும், பிள்ளையாரது திருமணத்தில் சேவித்து வீடு பெறும் சிறப்பும் பிறவும் கருதி இவ்வாறு விதந்தோதினார். அதாவது முருகநாயனார் என்ன செய்தார் அப்படின்னா, பெருமானுக்கு மலர் தொண்டு செய்தவர். ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு மலரால் பெருமானுக்கு வழிபாடு செய்வாராம். அப்படி வழிபாடு செய்தது ஒன்று. அதே மாதிரி ஞானசம்பந்த பெருமானை உபசரித்தது. அப்புறம் ஞானசம்பந்த பெருமானுடைய திருமணத்தில் அவரும் போய் கலந்துட்டார் இல்லையா. 4 பேர் போனாங்க இல்லையா நாயன்மார்கள். அதில் திருநீலநக்க நாயனார், அப்புறம் முருகநாயனார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், ஞானசம்பந்த பெருமான் 4 பேர் ஒரு சேர. இப்போ அதுதான் நமக்கு வியாழக்கிழமை நம்ம அந்த குரு பூஜை நம்ம இங்கே செய்கிறோம் இல்லைங்களா. அதில் 4 நாயன்மார்களுக்கு ஒரே நாளில் குரு பூஜை. திருநீலக்க நாயனாருக்கு அன்னைக்கு தான் குரு பூஜை, அப்புறம் முருகநாயனாருக்கு அன்னைக்கு தான் குரு பூஜை, திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு அன்று தான் குரு பூஜை. அதே மாதிரி ஞானசம்பந்த பெருமான் 2 முறை நட்சத்திரம் வர்றதுனால நம்ம முதல் முறையாக வர்றதுலேயே செஞ்சிடறோம், 1ஆம் தேதியே செஞ்சிடறோம். பெரும்பாலும் நம்ம 2வது தான் செய்வோம். எனக்கும் கொஞ்சம் அடியனுக்கு நம்ம கவுந்தப்பாடியில் 2வது முறை வர்ற பொழுது அங்கே கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி 1ஆம் தேதி வரக்கூடிய இது மதியத்துக்கு மேலே நட்சத்திரம் வர்றதுனால நம்ம சாயந்தரம் வச்சுருக்கிறோம். அவசியம் எல்லோரும் கலந்துக்கணும். ஆமாம், வியாழக்கிழமை. பொருவில் சீர்த்தி என்று சொல்லி இதில் சொல்கிறார். அடுத்த திருப்பாட்டு முருகநாயனாருடைய மடத்துக்கு ஞானசம்பந்த பிள்ளையார் அங்கே வந்தாச்சு. ஆண்டரு செழுந்தருளி அணியாரூர் மணி புற்றில் அமர்ந்து வாழும் நீண்ட சுடர்மாமணியை கும்பிட்டு நீடு திருப்புகலூர் நோக்கி மீண்டருளினார் என்று கேட்டருளி எதிர்கொள்ளும் விருப்பினோடும் ஈண்டு வரும் தொண்டர்குலாம் புடைசூல எழுந்தருளி எதிரே சென்றார். ரொம்ப முக்கியங்க. அதாவது சரி நம்மளாம் என்ன பண்ணுவோம், சரி வராரா வட்டு வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இல்லைனாலும் என்ன பண்ணுவோம், இந்த மடம் இங்கே இது மடம்னா அந்த இடத்துல போய் நம்ம நிற்போம். அவ்வளோதான் நம்ம செய்வோம். நம்மளுடைய அறிவு அந்த அளவுக்கு தான் வேலை செய்யும் இல்லையா. ஆனால் ஞானசம்பந்த பெருமான் பாருங்கள், அவர் போகலின்னா யார் என்ன செய்ய முடியும். ஞானசம்பந்த பெருமானையே குருநாதராக வச்சிருக்கிறவர் நாவுக்கரசு பெருமான். ஆனாலும் கூட ஞானசம்பந்த பெருமானை எப்படி நினச்சார் பாருங்கள். அந்த பெரியவரை போய் நம்ம வழியில் சென்று வணங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். ஏன்னா அப்பரே அப்படின்னு சொன்னவர் இல்லையா, அப்பரேன்னு சொன்னார். அப்பரேன்னு சொன்னது மட்டுமல்ல, அப்பாங்கிற ஸ்தானத்தில் அவர் வச்சுருந்தார். அதுதான் பெரிய சொன்னது மட்டுமல்ல, அவர் அப்பா ஸ்தானத்தில் வச்சுருந்தார் ஞானசம்பந்த பெருமான் அவரை. ஆனால் ஞானசம்பந்த பெருமானை அப்பர் சாமிகள் எப்படி வச்சுருந்தாருன்னா குருநாதராக வச்சுருந்தார். ஆமாம், என்னை ஆளுடைய பெருமான் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்பர் சாமிகளே குருநாதராக வைத்திருந்தது நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். அதுதான் ரொம்ப முக்கியங்க. ஆமாம், ஏன்னா எந்த இடத்துலையும் ஞானசம்பந்த பெருமான் வணங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருந்தார். அவர் வணங்கா முன் வணங்கி அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இல்லைங்களா. ஆமாம், 3வது சந்திப்பில் அப்படி தானே சொல்கிறார். அவர் வணங்கா முன் வணங்கி அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்படி வணங்கி பெருமான் எப்பொழுதுமே அவர் நந்தம்மை உடையவரை நாம் எதிர் சென்று இறைஞ்சுவது முந்தைவினை பயன் என்று முகமலர அகமலர்ந்தார் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் புராணத்தில் சொல்கிறார். நம்ம நாவுக்கரசு பெருமான் சொன்னாராம், அவர் திருப்பந்துருத்தி வர்றாரு பிள்ளையார், நம்ம அவரை போய் வழியில் போய் வணங்கி அவருடைய பல்லக்கை சுமந்துட்டு வரணும். அப்படி வர்றதுக்கு நாம் போன பிறப்பில் தவம் செஞ்சுருக்கணும், முந்தைவினை பயன் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் கூட இருந்த அடியார்கள்கிட்ட சொன்னாராம். சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். இப்போ இங்கே என்ன பண்ணுறாருன்னா, நாவுக்கரசு பெருமான் வருட்டு அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்த பிள்ளையார் மடத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கல சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அவர்கிட்ட, நாவுக்கரசு பெருமான் திருவாதிரை விழாவெல்லாம் முடித்து கொண்டு அங்கே ஆதிரை நிகழ்வில் கடந்து கொண்டு திருவாரூர்லேருந்து புகழூரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார், நம்ம இருக்கக்கூடிய அந்த மடத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்னு சொன்ன உடனேயே ஞானசம்பந்த பெருமான் என்ன செய்தார் அப்படின்னா, அவரை நாம் எதிர் சென்று நம்ம போய் வணங்கணும் என்று சொல்லி நாவுக்கரசு பெருமானை வணங்குவதற்காக ஞானசம்பந்த பெருமான் வழியில் வர்றார். இந்த 2 சந்திப்பு நடந்தது எங்கேனா வழியில் நடந்தது.
புகழூர்லேயும் நடக்கலை, திருவாரூர்லேயும் நடக்கலை. இந்த சந்திப்பு மட்டும் 2 இடையில நடந்தது, வழியில் நடந்த சந்திப்பு. அதான் இப்போ சொல்கிறார், ஈண்டு வரும் தொண்டர்குலாம் புடைசூழ எழுந்தருளி எதிரே சென்றார். ஏற்ற மாதிரி போகிறார். அப்படி ஆண்டரசு கேட்ட இறைவரால் ஆட்கொள்ளப்பட்ட திருநாவுக்கரசுகள் எழுந்தருளி போந்து அணியுடைய திருவாரூரில் மணிப்புற்றில் விரும்பி வீற்றிருக்கும் நீண்ட சுடருடைய மாமணியை கும்பிட்டு திருநீடும் புகழூரினை நோக்கி எழுந்தருளினார் என்று கேட்டருளி புகழரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி கேட்ட உடனேயே அவரை எதிர்கொண்டு அழைக்கும் விருப்பத்தினாலே, அவரை எதிர்கொண்டு அழைக்கக்கூடிய அந்த விருப்பத்தினாலே நெருங்கிய தொண்டர் கூட்டம் தம்மை சுற்றி சூழ்ந்து வர எழுந்தருளி எதிரே சென்றனர். அப்படி அடியார் பெருமக்கள் எல்லாம் கூட அப்படி புடைசூழ வர்றாங்க. ஞானசம்பந்த பெருமான் எதிர்கொண்டு அழைக்கிறதுக்காக போகிறார். எப்படியெல்லாம் அடியார்கள் இருக்கிறாங்க பாருங்களேன். ஆமாம், நம்மளாக இருந்தால் சரி வட்டுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவோம். அதுக்கு ஒரு ஆளை நியமிச்சுட்டு சரி நீங்கள் பார்த்துக்குங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். அப்படியெல்லாம் நம்மளுடைய அறிவு அப்படி இருக்கும். அதான் நாவுக்கரசு பெருமான் ஞானசம்பந்த பெருமான் அப்படி இருந்திருக்கு. ஆண்டரசு அடியார்களை நம்ம சென்று அவர்களை வணங்கி வரவேற்பது தான் முறைங்க. ஆமாம், நம்ம அவங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு போயிடணும். இது பிள்ளையார் கேட்டருளிய செய்தி. இதனால் பிள்ளையார் நாயனாருடைய நிகழ்ச்சிகளை கேட்க ஆவல் கொண்டிருந்தமையும் இப்பெருமக்கள் இருவரிடையும் வளர்ந்த அன்பு பெருக்கினை அறிந்த அடியார்கள் அவர்கள் செய்திகளை அறிவித்து வந்தமையும் கருதப்படும். முன்னரும் ஆண்டரசு எழுந்தருள கேட்டருளி என்று சொல்கிறார். இப்போ அந்த அன்பு எப்படி இருந்ததுன்னா முதல்ல பார்த்ததை விட இப்போ அதிகமாக இருக்குது. அடுத்து 3வது முறை சந்திக்கிற போது இதை விட இன்னும் அதிகமாக இருக்குது. அந்த அன்பு நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்குது. உடையமறை பிள்ளையார் திருவார்த்தை அடியார்கள் உரைப்ப கேட்டார் அப்படின்னாரு. அப்படி அடியார்கள் தான் சொல்கிறாங்க அவர்கிட்ட. ஞானசம்பந்த பெருமானை பற்றி நாவுக்கரசு பெருமானுக்கு எப்போ தெரியும்னா சிதம்பரத்தில் உளவார பணி செய்து கொண்டிருக்கிற பொழுது தான் தெரியும். அதுக்கு முன்னாடி தெரியாது. அது அடியார்கள் உரைப்ப கேட்டார் அப்படின்னாரு. சொன்ன உடனேயே அவருக்கு அவரை வணங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடுது. அதான் திருவார்த்தை, உடையமறை பிள்ளையார் திருவார்த்தைம்பார். அதே மாதிரி இப்போ என்ன சொல்லுவார், நல்ல திருவார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க. நாவுக்கரசு பெருமான் எழுந்தருளும் நல்ல திருவார்த்தை அப்படின்னு சொல்கிறாரு. அது இந்த புராணத்தில் வரதில்லை, ஞானசம்பந்த பெருமான் புராணத்தில் வருது. நாவுக்கரசர் எழுந்தருளும் நல்ல திருவார்த்தை என்று சொல்லி சொல்கிறார். அங்கே என்ற அடியார்கள் சிவன் திருவருள் நிகழ்ச்சிகளையும் அடியார் பெருமைகளையுமே பேசி கேட்டும் வந்தார்கள் என்பதும் இந்த நாளில் போல வீண் வார்த்தைகள் பேசி வீணால் கழித்தது இல்லை என்பதும் என்று கருதப்படும். மருவிய நண்புருகேண்மை அற்றை நாள் போல் வளர்ந்து ஓங்க என்று சொல்லார். மருவிய நண்புருகேண்மை, அந்த நட்பு எப்படி இருந்ததுன்னா முதல்ல சந்தித்த பொழுது எப்படி அன்பு இருந்ததோ அதை விட அதிகமாக அப்படி வளர்ந்து கொண்டே இருந்தது. அதை விட அதிகமாக வளர்ந்து கொண்டே இருந்தது. நாளுக்கு நாள் அப்படியே வளர்ந்து கொண்டே இருந்தது என்று சொல்கிறாருங்க. ஆமாம், அன்பு கொண்டு மீண்டருளினார் பின்னாக எய்த இறைஞ்சி பிரியாத நண்போடும் போந்தார் என்று சொல்லி அப்படி அவங்களுடைய நட்பு அப்படி இருந்தது. மீண்டருளினார், மீளுதல்னா வருதல் என்னும் பொருளில் வந்தது. வடக்கு நின்றும் வேலிருந்தும் அப்படி வந்த இச்செயல் இறைவரது திருவள்ளினால் நிகழ்வதாயிற்று என்று சொல்லி எதிர்கொள்ளும் விருப்பினோடும் அப்படின்னா காந்தகைய பெருவிருப்பு கைமிக்க திருவுள்ள கருத்தினோடும் எழுந்தருளி முன்னே வந்தார் என்று சொல்லி முதல்ல சொன்னார். இப்போ என்ன சொல்கிறார், எதிர்கொள்ளும் விருப்பினோடும் என்று சொல்லி அவர் எதிரிலே சென்று வணங்க வேண்டும் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் நினைக்கிறார். பின்னர் திருப்பூந்துருத்தியில் பிள்ளையார் எழுந்தருள்வதை கேட்ட நாயனார் என்பெருகும் விருப்பெய்த எழுந்தருளி எதிர் சென்றார் அப்படின்னு சொல்லி அவர் வர்ற ஒரு செய்தி கேட்ட உடனேயே நாவுக்கரசு பெருமான் மடத்திலிருந்து அவர் அவருடைய பல்லக்கை சுமப்பதற்காக போய் எல்லாரத்தோடு அவரும் போய் அந்த பல்லக்கை சுமந்து கொண்டு வருகிறார். அப்படி சுமந்து கொண்டு வருகின்ற பொழுது தான் திருப்பூந்துருத்திக்கு பக்கமாக வந்தாச்சு. அப்படி பக்கமாக வந்ததுக்கு பிறகு அங்கே எல்லார்த்த பார்த்து கேட்குறாரு, அப்பர் எங்குற்றார் அப்படின்னு சொல்லி யார் ஞானசம்பந்த பெருமான் கேட்குறார். அரசிருந்த பூந்துருத்திக்கு அருகாக வந்தருளி எங்குற்றார் அப்பர் என உருகா நின்று உம்மடிகள் தாங்கி வரும் பெருவாழ்வு வந்தெய்த பெற்றுங்கு உற்றேன் அப்படின்னார். பல்லக்க தாங்கிட்டு வர்றார். வெளியில் உம்மடிகள் தாங்கி வரும் பெருவாழ்வு வந்தெய்த பெற்றுங்கு உற்றேன் அப்படின்னார். 80 வயசு நாவுக்கரசு பெருமான் 10 வயசு குழந்தைய அப்படி பல்லக்கில் சுமந்து கொண்டு வருது. தெரிஞ்சால் அவர் விடமாட்டார் இல்லையா? தெரிஞ்சால் விடுவாரா என்ன?
விடமாட்டார். அவர்கிட்ட சொல்லாமல் யாருக்கும் தெரியாமல் உள்ளுக்குள்ளே பூந்துட்டார். அப்படி அடியாரோட அடியாராக உள்ளே பூந்து அவரும் சேர்ந்து சுமந்து கொண்டு வருகிறார். அப்படி ஞானசம்பந்த பெருமான் சொன்ன உடனே அப்பர் எங்குற்றார்னு சொன்ன உடனே வெளியில் வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு அவரால் மேலே உட்கார முடியல, இறங்க கூட இல்லை, எட்டி குதிக்கிறார். ஆமாம், பிள்ளையார் அதுகேளா பெருகு விரைவு உடன் இழிந்துனார். ஆமாம், இழிந்து வள்ளலார் உள்ளமிகு பதை பெய்தி உடைய அரசினை வணங்க வள்ளலார் வாகீசர் அவர் வணங்கா முன்வணங்கி துள்ளுவான் மறிக்கரத்தார் தொண்டரெல்லாம் தொழுதார்த்தார் என்று சொல்லி அந்த இடத்த அருமையான இடம். பெரிய புராணத்தில் ரொம்ப ரொம்ப அடியார்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய படிக்க வேண்டிய ஒரு இடம் அந்த இடங்க. ஆமாம், பிள்ளையார் அதுகேளா பெருகு விரும்பி உடன் இழிந்துன்னார். இழிந்துன்னா எட்டி குதிக்கிறது. பல்லக்கிலிருந்து இறங்கலை ஞானசம்பந்த பெருமான், எட்டி குதிச்சார். அப்பரே என்ன காரியம் செய்தீர் என்று சொல்லி மேலே அவரால் உட்கார முடியல, உடன் இழிந்துன்னார். ஆமாம், உள்ளமிக பதை பெய்தினார். நாவுக்கரசு பெருமான் நம்மளை சுமந்து கொண்டு வருவதா, அவர் வயசு என்ன, அவருடைய அனுபவம் என்ன, நம்மளை சுமந்து கொண்டு வருவதா, இந்த உள்ளமிகு பதை பெய்தி உடைய அரசனை வணங்க, அரசுகளை வந்து வணங்குறாரு. ஆனால் அவர் வணங்கா முன் வணங்கின்றார். ஏன்னா நாவுக்கரசு பெருமான் எப்பொழுதும் மற்றவர் வணங்கா முன் வணங்கும் நாவுக்கரசு பெருமான். எங்கே சொல்கிறாரு? அப்போதி நாயனாருடைய புராணத்திலே சொல்கிறார் இல்லையா? அதனால் அவர் வணங்கா முன் வணங்க துள்ளுவான் மறிக்கரத்தார் தொண்டரெல்லாம் தொழுதார்த்தார் என்று சொல்லி எல்லாரும் அரகர அரகர அரகரன்னு சொல்லி அப்படியே அந்த இடத்துல அடியார்களெல்லாம் அப்படி அரகர சொன்னாங்களாம். அதற்கு பிறகு எல்லா அடியார்களும் ரொம்ப இன்புற்று இருந்தார்கள் என்று சொல்லி அந்த இடத்த சொல்லுவார். அப்படி எல்லாம் 2 பேரும் அவ்வளவு அன்போடு இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய சிறப்பு. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? அப்புறம் பார்த்துக்கலாம். 232 வரைக்கும் பார்த்துருக்குறோமா? ஏன்னா அவங்க கோயில் வழிபாட்டுக்கு அப்படியே போயிட்டு வந்துருக்கு. கூட்டம் குறைஞ்சிருச்சா? அப்போ நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வந்து உணவு எடுத்தால் சரியா. இந்த அளவுக்கு நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். 232 பாடல் நம்ம சிந்திச்சிருக்கிறோம். அடுத்த வாரம் நசியனூர் வகுப்பு இருக்குது, அவசியம் எல்லோரும் வந்துடுங்க. இடையில ஏதாவது ஒரு நாள் சைவ சித்தாந்த வகுப்பு வைக்க முடியுமா? ஏதாவது உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமா? சனிக்கிழமை நாள்